106வது சந்திப்புக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த சந்திப்பை எடுத்து கொண்டு போகிறவங்க ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற ராஜேஷ் அண்ட் அவங்களுடைய டீம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இதை எடுத்துக்கொண்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சந்திப்பை பற்றியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னுடைய பார்வையில் த பெஸ்ட் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு சேவிங் த மணி, இன்வெஸ்டிங் த மணி அண்ட் வெல்த் கிரியேட்டர். இது மூணுக்குமே அதே மாதிரி த பெஸ்ட் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு அற்புதமான ஒரு டூலாகவும் இன்னைக்கு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வளர்ந்துருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டினா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அறிமுகத்தை நான் கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க ஃபண்டை பற்றி பேசுறதுக்காக அவங்க டீமில் இருக்காங்க. ஸோ அவங்க பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு ஆடிபிளா இருக்குங்களா? கிளியரா கேக்குதா? ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஸோ நமக்கு இங்க நிறைய முதலீடு வாய்ப்புகள் அண்ட் சேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய பேரண்ட்ஸும் நம்மளுடைய சுற்றமும் நம்மளுடைய நண்பர்களும் சொல்லி வளர்த்த பல விஷயங்கள், தங்கத்துல முதலீடு பண்ணு, நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணு, வீடு வாங்கி போடு, அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல போடு, ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடு, இப்படிதான் சொல்லுவாங்க இல்லைங்களா? யாராவது உங்க வீட்டு பக்கத்துலயே இல்லாட்டினா உங்களுடைய பேரண்ட்ஸ்டே போயிட்டு நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா, ஐயோ ஷேர் மார்க்கெட்டா வேண்டாம்ப்பா அப்படின்னுவாங்க. அந்த பயம் அவசியமான பயம்தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பெருங்கடல். அப்ப அந்த கடல்ல நான் பயணம் போறேன் அப்படின்னு சொன்னா யாருக்கு தான் பயம் வராது? யார் தான் வந்து அதை அனுமதிப்பாங்க? ஆனா கடல் பயணம் அப்படின்றத மேற்கொள்ளல அப்படின்னா எப்படி நம்ம வந்து வேற நாடுகளுக்கு போக முடியும், அங்க வந்து தொழில் செய்ய முடியும், நம்ம வளர முடியும்? ஸோ அப்போ வந்து ரிஸ்க் இருக்குன்றதுக்காக நம்ம அதை செய்யாமலே இருந்துட்டோம்னா நமக்கு வளர்ச்சி அப்படின்றது எப்படி வரும்? இன்னைக்கு விமானத்துல இருக்கிற எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ, கடல் பயணத்துல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ, அந்த அளவுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இருக்கு. அந்த அளவுக்கு சேஃப்டியும் இருக்கு. ஸோ ஒரு விமான பயணத்துல நம்ம சொல்லுவாங்க நிறைய விபத்துகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பர்சன்டேஜ் கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. உலகம் முழுக்க ஒரு நாளையில இல்ல, ஒரு வருஷத்துல நடக்கிற விமான பயணங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த விமானத்துல ஏற்படுற அந்த விபத்தோட அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட 1,00,000-ல் 1 இருக்கு. 1,00,000 பயணங்கள், விமான பயணங்கள் போச்சுன்னா அதுல ஒரு பயணம் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 99.999% வந்து சேஃப் தான். ஸோ அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே 99.99% சேஃப். கோல்டை வந்து 24 கேரட் அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து பியூரிட்டின்னு சொல்லும்போது அதோட பியூரிட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 99.99% பியூரிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த 100% கிடையாது. பிசிக்ஸோட தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா there is no perfect line, there is no perfect circle அப்படின்னு சொல்லும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இயற்கையான விதிகளே என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம பர்ஃபெக்ட்னு பார்க்குற, நமக்கு துல்லியம்னு நம்ம சொல்லப்படுற எதுவுமே 99.99% மட்டும்தான் துல்லியம். ஒரு 0.001%ன்றது ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு வேரியேஷன்றது இருக்கிறோம். ஸோ அதுதான் ரிஸ்க். அந்த ரிஸ்க் அளவுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இருக்கு.
இன்னும் சொல்லப்போனா அந்த அளவை விட கம்மியா தான் இருக்கு. சரியான கால அளவு கொடுத்திருந்தோம்னா. ஓகே. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம எப்படிலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? நான் 3 விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். 1 சேவிங்ஸ். சேவிங்ஸ்ன்றது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா ஷார்ட் டெர்ம் ஃபினான்சியல் கோல்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாசம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ நான் ஒரு பைக் வாங்க போறேன். என்ஃபீல்டு தண்டர் பேர்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி சேர்த்து வைக்கலாம்? பேங்க் அக்கௌண்ட்ல நான் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி போட்டு வைக்கிறதுனால எனக்கு மாதம் ஒரு 15,000 நான் போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட 12வது வருஷம், அதாவது 12வது மாதம் 1,80,000 சேர்ந்துருக்கும். அந்த 1,80,000ன்றதுக்கு ஒரு 2.5% குமுலேட்டிவான ஒரு என்ன சொல்றது இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்க ஒரு எவ்வளவு சேர்த்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு 1,200 1,500 ரூபாய் அந்த அளவுக்கு வந்துருக்கு. ஏன்னா குமுலேட்டிவ் தான். 1 லட்சமும் மொத்தமா ஒரே நாளையில விழுந்துடல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துருக்கும். அப்போ ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு 600 ரூபாய்ன்ற ரேஞ்சில் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா 2.5% இல்லைன்னா 3%க்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வந்துடும்? அவ்வளோதான் வரும். இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம ஷார்ட் டேர்மா ஒரு எஸ்ஐபி மாடல்ல மாசம் 15,000 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அதை நீங்க ரிஸ்கே இல்லாத லிக்விட் ஃபண்ட்ல போடலாம், இல்ல மாடரேட் ரிஸ்கா இருக்கக்கூடிய மல்டி அசட் அலோகேஷன்ல போடலாம், இல்ல ஒரு வருஷம் தான். ஸோ இந்த ஒரு வருஷத்துல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1 இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு நல்ல 26,200லேருந்து கீழே விழுந்துட்டு திரும்ப இப்போதான் 26,000க்கு வந்திருக்கு. ஸோ லம்சமாக போட்டிருந்தவங்களுக்கு பெரிய லாபமே இல்லை. ஆனால் எஸ்ஐபியில் போட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10% ஈஸி ப்ராஃபிட். எப்படி? ஏன்னா அவங்க மார்க்கெட் கீழே விழுகும் போதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ திரும்ப அதை பவுன்ஸ் பேக் ஆகும்போது அந்த கேப்ல விழுந்த ப்ராஃபிட் அப்படியே தானே உங்களுக்கு தான். ஸோ ஒரு 10% ப்ராஃபிட் சிம்பிள் என்ன சொல்றது இண்டெக்ஸில். இதுவே ETF கோல்டுல போன வருஷம் போட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 50% ரிட்டர்ன்ஸ் கூட கிடைச்சிருக்கும். இது உண்மை. ETF கோல்டு பாண்டில் இருக்கு. அண்ட் ஹெல்த் என்ன சொல்றது ஹெல்த் கேர் இந்த மாதிரியான விஷயங்களை போட்டிருந்தோம்னா 20 to 25% ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கல இந்த புல்லட் வாங்கணுன்ற அந்த கனவோட பரவாயில்ல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தானே பண்றேன் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா 10 மாசம் இல்லாட்டினா 11 மாசம் சேர்த்து வச்சிருந்தா ஒரு மாசத்துக்கான ரிட்டர்ன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸே கொண்டு வந்திருக்கும். இது சேவிங்ஸ்க்கு. இதையே தானே கொஞ்சம் தள்ளி ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன சொல்றது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பங்குக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எஸ்ஐபி பிளான் பண்ணலாம். ஒரு 10 வருஷத்துல பிள்ளைகளோட படிப்புக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சோம்னா அந்த நேரத்துல 10 வருஷத்துல காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க கொஞ்சம் சேர்த்து வச்சா அந்த ஃபண்டு கொண்டு வர ரிட்டர்ன்ஸ் அது கொண்டு வர ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் வேலை செய்யும் போது அது மல்டிபிள்ஸ்ல போய் நிற்கும். அதுக்கு அடுத்து 20 வருஷம் 25 வருஷம் இப்படிலாம் போகும்போது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு ரிட்டையர்மெண்ட்னா இங்க இருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்படிலாம் யோசிச்சோம் அப்படின்னா கோடியில கொண்டு வந்து நிற்கும்.
இன்னைக்கு யாராவது ரிட்டையர்மெண்ட் வாங்கும்போது கோடியில வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரேர். ரொம்ப ரொம்ப ரேர். ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்தா கூட அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ன்றது 1 கோடி வருமா அப்படின்னா டவுட் தான். அவருக்கு நல்ல பொசிஷன் இருந்திருந்தால் வரலாம், இல்லாட்டினா டவுட் தான். ஆனா நீங்க எந்த வேலையில இருந்தாலும் மாசம் ஒரு 5,000 ரூபான்ட்டு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சீங்கன்னா நீங்க கோடியில தான் ரிட்டையர்மெண்ட் பார்ப்பீங்க. அண்ட் மாசம் மாசம் அதுல வந்து ஒரு எஸ்டபிள்யூபின்னு பார்ப்பீங்க. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெரிய பலம். இன்னொன்று, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஆகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்ற கான்செப்டே என்ன செய்யுது அப்படின்னா, மார்க்கெட்டை பற்றியோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியோ எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த டிஸ்ட்ரிபியூட்டரை அப்ரோச் பண்ணணும், எந்த ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை நம்பணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ அந்த வேலையை தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான சந்திப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபண்டை பற்றியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றியும் உங்களுக்கு புரிய வைக்கும். புரிய வைக்கும்போது நீங்கள் எங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவீங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபண்டை எடுத்து கொடுப்போம். அப்படி எடுத்து கொடுக்கும்போது அது உங்களுக்கு லாங் டேர்மாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வேலை அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பாதுகாப்பான வழியில், சீட்டு கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, சிட் ஃபண்ட் சீட்டு கிடையாது. இது வந்து ஆள் இல்லாத என்ன சொல்கிறது, நம்பிக்கை தராத ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இது வந்து எல்ஐசி பாலிசிஸ் மாதிரி என்ன சொல்கிறது, உத்தரவாதம்ன்ற பேரில் என்ன சொல்கிறது, ஒரு ஏமாற்று தந்திரம் கிடையாது. ஏன்னா எல்ஐசி பாலிசிஸ் பார்க்குறதுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு 20 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வந்து ஏமாற்று தந்திரம். பணம்ன்றது, ஏன்னா நீங்கள் எல்ஐசி ரிட்டர்ன்ஸை வாங்கும்போது அந்த மதிப்பு இருக்குல்ல, நீங்கள் வாங்குகிற அந்த ரிட்டர்ன்ஸோட மதிப்பு இருக்குல்ல, அது வந்து அன்னைக்குள்ள இன்ஃப்ளேஷன் ரேட்டோட பார்க்கல, கம்பேர் பண்ணல மோசமான ஒரு இடத்துல இருக்கும். அதாவது 1 லட்ச ரூபாய் நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 20 வருஷம் கழிச்சு 2 லட்ச ரூபாய் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 3 லட்ச ரூபான்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு 3 லட்ச ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு 1 லட்சத்து ரூபாயோட மதிப்பை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் நட்டத்தில் தான் இருப்பீங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 4% மேலே போய்கிட்டு இருக்கு. 4.5% ஆவரேஜ். நேற்று ஐஎன்ஆரோட என்ன சொல்றது, டாலருக்கு நிகரான ஐஎன்ஆரோடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபாயை தாண்டி போயிடுச்சு. இதோட இம்பேக்ட் வந்து இனிமே தான் நமக்கு வரும். விலைவாசி எல்லாமே உயரும். நம்ம எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோமோ அத்தனை விஷயங்களும் விலைவாசி ஏறும். க்ரூட் ஆயில் முதற்கொண்டு விலை ஏறும். அப்போ பெட்ரோல் விலை ஏறும், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய விலை ஏறும், டெக்னாலஜிஸ் ரிலவெண்ட்டான அனைத்து விஷயங்களோட விலையும் ஏறும். அந்த கார் மெட்டீரியல்ஸ், ரியல் எஸ்டேட்ஸு, மருந்து, எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறும் இருக்கு. இதோட இம்பேக்ட் வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொண்டு வந்து சேரும். அப்போ வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஏறணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். அப்படியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை உங்களுடைய சேவிங்ஸுக்கும், உங்களுடைய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கும், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கும் தைரியமாக எடுத்து வைக்கலாம். அதில் வந்து நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை
எஸ்ஐபியா மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். எஸ்ஐபி வழியா பண்றது அப்படின்றது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுகும் போதும் அதுல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்க கம்மியான ரேட்ல ஷேர்ஸை வாங்க யூனிட்டோட பிரைஸ் வாங்குறதுனால இன்னும் அதிகமான லாபம் கிடைக்கும். ஒன்று. இன்னொன்று, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே ஷேர் மார்க்கெட் தான் அப்படின்றது கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது எல்லாம் சேர்ந்தது. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஆகச்சிறந்த வழி. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. பாண்டில், அதாவது பாண்டு மார்க்கெட்டுன்னு வாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக பண்ணலாம். அப்போ இது எல்லாத்துலேயும் சேர்ந்து நான் மல்டி அசட்டாக பண்ணணுமா? பண்ணலாம். இத்தனை வாய்ப்புகள் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த வாய்ப்புகளை பற்றி பேசுறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி டீம்ல இருந்து வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். ராஜேஷ் அண்ட் டீம், நீங்க இதை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரெசன்டேஷனை குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ராஜேஷ். குட் ஈவினிங் சார். அமர்நாத் சார், நான் பிரான்ச் மேனேஜரா பேசுறேன். அமர்நாத். குட் ஈவினிங் அமர்நாத். கார்த்திகேயன் சார், ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஈவெண்ட். ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் தான் நம்ம ரெகுலரா பண்ண உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, எல்லாத்துக்குமே சரி, இதோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம பெருசா சொல்ல முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் நான் ஆரம்பிக்கிறேன் சார். நான் HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஹோல் ஹார்ட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற ப்ராடக்ட் தான். ஏன்னா ஒரு 17 இயர்ஸாக இருக்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியிலுங்கிறது பெரிய விஷயம். அது ஒரே கம்பெனியில் இருக்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கும் இதுதான், பிடிச்ச இண்டஸ்ட்ரியும் இதுதான். இது எனக்காக நான் சொல்ல வரும்ல, எனக்கு நான் கொடுக்க போகிற நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான கிளைண்ட்டுக்கு சஜஷன்னாலும் சரி, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் செக்மெண்ட்டில் நாங்கள் பார்ப்போம், அவங்க எல்லாத்துக்குமே சரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட் தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ ஏன்னா எனக்கு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கிளைண்ட்டும் சரி, 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கிளைண்ட்டும் சரி, இன்ன வரைக்கும் எங்களை கூப்பிட்டு ஒரு ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணக்கூடிய, எங்களை பார்த்தா முன்னாடிலாம் ஏதாவது ப்ராடக்ட் செல் பண்ணால் பயப்பட வேண்டியிருக்கும். முன்னாடி பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நினைவும். ஸோ அப்போலாம் நான் ஏதாவது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விற்கிறேன் அப்படின்னா கூட கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா பிகாஸ் என்ன நாளைக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு, ஏதாவது ஆயிரும், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ரிட்டர்ன்ஸ் பெருசாக வரல அப்படின்னா நம்ம கொஸ்டின் பண்ணுவாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்கலாம் இன்னைக்கும் எங்களை வந்து கூப்பிட்டு பேசுறாங்க, ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்றாங்கன்னா அது முக்கியமான காரணம் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்ல பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பர்செப்ஷன்ஸ் முன்னாடி இருந்த மார்க்கெட்ல கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் ஓரியன்டட் ப்ராடக்ட், அதனால பெருசாக வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்காது, இல்லை நமக்கு வந்து லாஸ் ஆயிருங்கிற ப்ராஸ்பெக்ட் தான் எல்லார் மனசுலேயும் இருந்தது. ஸோ அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது லாஸ்ட் கோவிட்டுக்கு அப்புறம் எஸ்பெஷலி பார்க்கும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா அவேர்னஸ் கவர்மெண்ட்ல இருந்தே தே புஷ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எஸ்ஐபிஸ் மூலமா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கன்ட்டு. ஏன் கவர்மெண்ட் இதை புஷ் பண்றாங்கிற ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கணும். ஏன் கவர்மெண்ட் வந்து இந்த ஆஸ்பெக்ட் வந்து எஸ்ஐபி பண்ணுங்க, ஆம்பியில் இருந்து உங்களுக்கு நிறைய ஆட் பார்த்துருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பீங்க, ஏன் எஸ்ஐபி போட சொல்றாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் பாருங்க. அது சொல்ல அப்பவே நமக்கு தெரியணும் ஏன் எஸ்ஐபி கவர்மெண்ட் நிறைய புஷ் பண்ணி. ஏன்னா கவர்மெண்ட் ஹஸ் ஸ்டாப்டு திஸ் பென்ஷன். ஏன்னா அவங்க வந்து பென்ஷன்ங்கிற ஆஸ்பெக்டை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு கிவ் 8.59% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அவங்களோட ஃபண்டுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஐடியல் ஃபண்ட்ஸுக்கு நம்ம எப்படி 8.9 ஈவன் தோ தே ஆர் கெட்டிங் சர்வீஸ், அந்த நம்ம பீப்புள் இருந்து சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலுமே 8.9% நம்ம ஏன் கொடுக்கணும், 8 to 9% எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்துட்டு தே ஹவ் சஜஸ்டட் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற ஆஸ்பெக்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. அதில் மேஜரா புஷ் பண்றது எஸ்ஐபிஸ். ஏன்னா முன்னாடி பென்ஷன் வந்து மாசம் மாசம் அவங்க சம்பளத்துல இருந்து பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்க, தே ஹவ் டைரக்ட்லி நம்ம நீங்களே பண்ணுங்க, நாங்க பண்ண முடியாது, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் புஷ்டப். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் ரொம்ப அதிகமா கிரியேட் பண்ணாங்க. அதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா இப்போ மாசம் மாசம் நம்மளோட எஸ்ஐபி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 29,500 கோடி வந்து மாசம் மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா உள்ள வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள மாசம் மாசம் 29,500ங்கிறது பெரிய அமௌண்ட்.
அது இன்னும் குரோ ஆயிட்டு இருக்குது. இதே இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4000 கோடி தான் இருந்தது. ஸோ எத்தனை மடங்கு ஆயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு கிட்ட டெவலப்மெண்ட் ஆயிருக்கு எஸ்ஐபிஸ் மூலமா. ஏன்னா அவ்வளோ அவேர்னஸ் மக்களுக்கு மத்தியில கிரியேட் பண்ணனால இதுக்கு ஒரு வாய்ப்பா நம்ம கிடைச்சிருக்குது. நம்ம பண்றோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ அது என்ன ரீசனுக்காகனா ஒன்று மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது போட்டிருப்பாங்க. இல்லைன்னா எதுன்னு தெரியாம ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி யாராவது சஜஸ்ட் பண்ணாங்கிறதுக்காக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் தான் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம். இது நம்ம யாரோ சொல்லி போடுறத விட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்கீம்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஸ்கீம்ஸ் நம்ம போட போறோம், யாரோ சொன்னாங்கிறத போடுறத விட நமக்கு எது பெஸ்டா இருக்கும், நம்மளோட ஏஜ் கேட்டகரிக்கு எப்படி சூஸ் பண்றது. ஸோ நம்ம அதுலேயும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, சரி நம்ம எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. ஸோ அப்போ பெட்டர் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு அசெட் அலோகேஷன் மாதிரி இதுல இருக்குது. நார்மலா நம்ம வீட்டுல எல்லாருமே பண்ணுவோம் சார். ஒரே ஆஸ்பெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம், இல்லை இன்சூரன்ஸ்ல போடலாம், இல்லை ரியல் எஸ்டேட்ல போடலாம். இந்த ரியல் எஸ்டேட் ஆஸ்பெக்ட்லயும் நீங்க பார்க்கலாம். அதுவுமே ஒரு அசெட். இந்தியாவில் மொத்தமே மேஜர் அசெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அசெட் சார். ஒன்று வந்து எஃப்டிஸ் பார்ப்போம், ஒன்று ரியல் எஸ்டேட்டு, இன்னொன்று கோல்டு. கோல்டு வந்து நம்மளோட இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட். அது நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் மார்க்கெட் கோல்டு மட்டும் நம்பிக்கையை நம்ம விடவே மாட்டோம். ஈவன் நீங்க நம்பிக்கை விட்டாலுமே வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பா அந்த நம்பிக்கையை விட மாட்டாங்க. எனக்கு நம்ம வீட்டில் லேடிஸ் எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் பண்றது கோல்டு தான். ஸோ கோல்டு வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட். மற்ற கண்ட்ரிக்கெலாம் வந்து அது ரிசர்வ்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதாவது டாலருக்கு ஈக்குவலா அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அந்த கோல்டை. நாளைக்கு டாலர் கண்ட்ரி, யூஎஸ் கண்ட்ரி ஏதாவது டிஃபால்ட் ஆகுது, இல்லை யூஎஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த கோல்டை வச்சு தே கேன் ஏபிள் டு லிக்விடேட் அந்த பணத்தை எடுத்துக்க முடியும், கண்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஆஸ்பெக்ட்ல மற்ற கண்ட்ரி யோசிப்பாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டுங்கிற ஆஸ்பெக்ட் வந்து ட்ரெடிஷ்னல் ஒரு அசெட். நம்ம வந்து காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்குது. நம்ம அரச காலத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே கோல்டுங்கிறது வந்து முக்கியமான ஆஸ்பெக்டா கோல்டு காயினை தான் முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிதான் இந்த மாதிரி கோல்டுங்கிற இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்தியாவில் கண்டிப்பா இருக்கு. ஸோ முக்கியமான அசெட் எதுன்னு பார்த்தோம் நம்ம எஃப்டிஸ், கோல்டு. ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே அசெட்டா இப்போ பார்க்கணும். நிறைய பேர் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற அசெட் பார்க்கணும். நாலாவது ரியல் எஸ்டேட்ஸ். இந்த ரியல் எஸ்டேட் நமக்கு தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறது. ஏன்னா இப்போ ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு 1 crore லேண்ட் வாங்கி ஒரு வீடு வாங்குறோம்னாலும் வாடகைக்கு போச்சுன்னா மேக்ஸிமம் 25,000 to 30,000 போகலாம் 1 crore. அப்போ ஈல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4% மேலே வராது. ஸோ அந்த 4%, 4.25ங்கிற ஈல்டுங்கிறது ரொம்ப மார்ஜினல் லெஸ். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ரியல் எஸ்டேட்லேயே டிஜிட்டல் ஃபார்ம்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் ரியல் எஸ்டேட்னா வீட்டில் தான் போடணும் அந்த மாதிரிங்கிறது ஆஸ்பெக்ட் இருக்கு. அப்படி பார்க்காம யூ கேன் கோ ஃபார் ரியல் எஸ்டேட்ல டிஜிட்டல் ஃபார்ம்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஆப்ஷன் இருக்கு, இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே டிஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் தான். இப்போ HDFCலேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நான் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்தது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அசெட் அலோகேஷன். எதுக்காக எவ்வளவு முக்கியத்துவம் அசெட் வந்து நமக்கு ஒரு அலோகேஷன் பண்றது எப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு நான் ஒரு ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்றேன் சார். ஸ்கிரீன் எல்லாம் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எல்லாத்துக்கும் வியூ ஆகுதா சார் இது மோஸ்ட்லி? தெரியுங்க. அத ஃபுல் ஸ்கிரீனா மாத்திக்கோங்க. ஓகே சார். ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்கு சார். இப்போ உங்களுக்கு வியூ ஆகுதா சார்? வியூ ஆகுது. ஓகே ஃபைன் சார். தேங்க் யூ சார். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அசெட் அலோகேஷன்ங்கிற ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் சார். போர்ட்ஃபோலியோங்கிறது நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அது குமுலேட்டிவா நம்ம பார்க்கக்கூடியது. இது வந்து நம்ம எப்படின்னா, இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் வச்சிருக்கீங்க, எஃப்டியில் கொஞ்சம் வச்சிருக்கீங்க, கோல்டில் தனியாக வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம் போட்டு வச்சிருக்கீங்க. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோன்னு சொல்லக்கூடியது. இதுல நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம் சார் இதுல. ஸோ இதுல என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து வாட் இஸ் அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன் நான் இப்போ சொன்ன மாதிரி தான். கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், அது எந்த ஏஜ்ல எப்படி போடலாங்கிறது நான் உங்களுக்கு போக சொல்றேன்.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுக்காக அசெட் அலோகேஷன் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் அசெட் அலோகேஷன், எதுக்கு பண்ணணும்? அசெட் அலோகேஷன் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து மார்க்கெட்ல சில பேர் நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட் பிடிக்காது, எனக்கு மார்க்கெட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எனக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்னைக்கு டிராப் ஆகும், எனக்கு பயமாவும் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அப்படி மார்க்கெட் லிங்க்டு இல்லாத ப்ராடக்ட்டையும் பண்ணலாம். இப்போ கோல்டு, டெப்ட், அந்த டெப்ட் ஃபண்டுங்கிறது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, கவர்மெண்ட் கடன் பத்திரம்னு சொல்லுவோம் சார். கடன் பத்திரத்து மூலமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இப்ப கடன் பத்திரம் என்னன்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஏதாவது ஃபண்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடன் பத்திரம் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கடன் பத்திரத்துக்கு இப்போ ஒரு 1000 கோடி தேவை இருக்குன்னா 1000 கோடிக்கு நான் 8% கொடுக்குறேன், எனக்கு 1000 கோடி நீங்க யாராவது வாங்கிக்கோங்க அப்படிங்கிற 1000 கோடி எனக்கு வேணும், இந்த பத்திரத்தை வச்சுட்டு 1000 கோடி எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது பேர் தான் நம்ம டெப்ட்னு சொல்றது, கடன் பத்திரம் சொல்றது. ஸோ இந்த கடன் பத்திரம் மூலமாவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த கடன் பத்திரம் வந்து கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ்ல வரனால அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான 8%ங்கிறது மார்ஜினல் ரீசன்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. எப்படியோட ஒரு 6%, 6%, 1% கூட கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் பாரு, சேஃபா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு. இது போக நம்ம கோல்ட்ல பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு கோல்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் அசெட்ல போட்டு வச்சுக்கலாம் சார். இந்த அசெட் அலோகேஷன்ஸ்ல நீங்க பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் இதுல சொல்றேன். ஒய் இன்வெஸ்டர் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் ஸ்டாக் பிக்கிங். எதுல எல்லா கஸ்டமருக்கும் மோஸ்ட்லி என்ன மனசு விரும்புதுன்னா, ஸ்டாக்ஸை நான் பிக் பண்ணிடுவேன், எனக்கு 20 ரூபா ஸ்டாக்ஸ் வந்து 200 ரூபா ஸ்டாக்ஸ் போகுதுன்னு யாராவது சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது பிச் பண்ணி அதுல போய் நிறைய பேர் லாஸ் ஆனவங்களாம் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல. அதெல்லாம் நம்ம எப்ப தெரியும்னா 200 ரூபா வரும்போது தான் தெரியும். 20 ரூபா இருக்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, 200 ரூபா வரும்போது தான் அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அசெட் அலோகேஷனை பிரிச்சு கொடுக்கலாம். இதுல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல எங்களோட ஸ்பெசிபிக் ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா HUC மல்டி அசெட் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு சார். அது என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். இது அசெட் அலோகேஷனோட பேசிக் திங்ஸ் மட்டும் நான் இப்போ கொண்டு போயிருக்கேன். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். இது அசெட் அலோகேஷன் ஃபவுண்டேஷன் ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது எதனால லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ வாட் இஸ் அசெட் அலோகேஷன், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ்ல பிரிச்சு கொடுக்குறோம். அது என்னென்ன கேட்டகரின்னு நான் கீழே கொடுத்துருக்கோம். ஈக்விட்டி, டெப்ட், கோல்டு, ரியல் எஸ்டேட், கேஷ். ஸோ கேஷ்ங்கிறது நம்ம கையில வச்சிருக்கிற லிக்விடிட்டி கேஷ்ங்கிறது. மீதி எல்லாமே நம்ம ஈக்விட்டிங்கிறது கவர்மெண்ட் ஷேர் மார்க்கெட், டெப்ட்ங்கிறது நான் சொன்ன கடன் பத்திரம், கோல்டு, ரியல் எஸ்டேட். இதுல என்ன மெயின் பர்பஸ் நம்ம அசெட் அலோகேஷன் பண்ண போறோம்னா, நம்ம ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ண போறோம். அது ஹை ரிஸ்க் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இது பேலன்ஸா கொண்டு போகலாம், பிளஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஆஸ்பெக்ட் தான் அது அசெட் அலோகேஷன். ஒய் அசெட் அலோகேஷன் மேட்டர்ஸ், எதுக்குனால நம்ம லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னா மார்க்கெட்டை பேஸ் பண்ணி சில ப்ராடக்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, சம்டைம்ஸ் நம்ம சூஸ் பண்ண ஸ்கீம் நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பும் சம்டைம்ஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்க்கு பிரைமரி டிரைவர் வந்து லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் மேஜரை பார்க்குறது. மார்க்கெட் ஸ்விங்ஸ் பயப்படுவாங்க சில பேர், மார்க்கெட் ஏறுது இறங்குது. நம்ம போட்ட பணம் இப்போ கோவிடுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க, 2019 1 லட்ச ரூபா போட்டிருந்தா அவங்க கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 தான் இருந்திருக்கும் கோவிட் மார்க்கெட் டவுன்ல. ஸோ அந்த 40,000 ரூபாய் லாஸ்ங்கிறது நேரம் பெரிய அமௌண்ட், நிறைய பேர் எடுத்துட்டாங்க. நிறைய பேர் கிளைண்ட் பயந்து இல்லை பயத்தில் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பயத்தெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோஸ்ல ப்ரொடெக்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், வேற ஒரு அசெட்ல. அது அசெட் அலோகேஷன் மூலமா தான் பண்ண முடியும். அலைன்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ், உங்க கோலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக நீ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பண்ண போறோம் அதுங்கிறது தான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக, எனக்கு குழந்தைகளுக்காக, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக, என்னோட லைஃப் ஸ்டைலுக்காக, ஏன்னா ஹாலிடே ட்ரிப்பு போகணும், இல்லை இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆஸ்பெக்டா நம்ம அசெட் அலோகேஷன் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் த்ரூ டைவர்சிஃபிகேஷன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றது தான் நான் இப்போ சொல்லியிருந்தேன். இதுல அந்த அசெட் கிளாஸ்ல என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது போடுறோம். இப்போ ஈக்விட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹை ரிட்டர்ன் பிளஸ் வொலட்டாலிட்டி இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும், அதே நேரத்தில் நம்ம பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வொலட்டாலிட்டியும் அதிகமாக இருக்கும். டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டியா இருக்கும், ஸ்டெடி இன்கம் கொடுக்கும் உங்களுக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஜ் டூரிங் அன்சர்டனிட்டி. கோல்டு வந்து யூனிவர்சல் அசெட் கிளாஸ் அது வந்து. ஸோ அதனால நீங்க மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்கா ஏறும். இப்போ லாஸ்ட் 1 இயரா பார்த்துப்பீங்க கோல்டோட ப்ரைஸ் நல்லா ரேலி ஆயிருக்குது. இது முக்கிய காரணம் என்னன்னா லாஸ்ட் 1 இயர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் பெருசா கிடையாது. லாஸ்ட் 1 இயர் 2014 மார்க்கெட் வந்து செப்டம்பர் 2024 அப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹஸ் கிவன், ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்குது. பட் கோல்டு ஹஸ் கிவன் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு உங்களுக்கு லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கோல்டுங்கிறது ஒரு முக்கியமான அசெட். அதை நம்ம எப்பவுமே டைவர்சிஃபை பண்ண முடியாது, அதை அவாய்டும் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக நான் ஒரு ஆஸ்பெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
அண்ட் ரெடியூஸ் இம்பாக்ட் ஆஃப் லாசஸ் இஃப் எனி ஒன் அசெட் கிளாஸ் ஏதாவது ஒரு அசெட்ல தப்பா நான் ரிட்டர்ன்ஸ் பெருசாக கிடைக்கலன்னா இன்னொரு அசெட் கிளாஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் மெயின் ஆஸ்பெக்ட் இதுல. ரெண்டாவது வந்து என்ஷூர் ஸ்டேபிள் அண்ட் ப்ரிடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ். நீங்க மற்ற எந்த அசெட் கிளாஸ்லயும் ப்ரிடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் பார்க்கறது ப்ரிடிக்டபிள் சார். இது வந்து நான் எக்ஸாக்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறது கிடையாது. ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம மார்க்கெட்ல கிடைக்கும். இந்த ஸ்கீம்ல போட்டா அசெட் அலோகேஷன்ல போட்டோம்னா நமக்கு மார்க்கெட் எப்படி போனாலும் சரி we will get minimum of 12 to 13% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறத ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் இதுல இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ரெடியூஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மிஸ் பண்றோம் அண்ட் ஐடியல் ஃபார் லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன்ஸ் இது. அப்புறம் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்கோலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ யங் இன்வெஸ்டர்ஸா வராங்க. இப்போ ஒரு 20 வயசு 25 வயசுக்காரங்க அப்படின்னா அவங்கலாம் டேரக்டா ஷேர் மார்க்கெட்லேயே தே கேன் ஏபிள் டு மேக் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அவங்களே பண்ணலாம். ஏன்னா தே கேன் ஏபிள் டு டேக் ரிஸ்க் மோர் ரிஸ்க் இன் தியர் இன்வெஸ்ட் பிகாஸ் அவங்க அப்பதான் ஸ்டார்டிங் ஆஃப் ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஏர்னிங் ஸ்டார்ட் பண்றதுல தே கேன் ஏபிள் டு டேக் மோர் ரிஸ்க் ஃபார் கெட்டிங் மோர் தேன் 13 to 14% ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் அவங்களுக்கு. அப்புறம் ரெண்டாவது நியரிங் ரிட்டையர்மெண்ட் ஹையர். அது ஒரே நிமிஷம் சார். நியரிங் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் டெப்ட். நம்ம டெப்ட் அலோகேஷன் அப்போ நான் சொல்லியிருந்தேன். ரிட்டையர்மெண்ட் கிட்ட 60 வயசுக்கு இருக்கும்போது நம்ம வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து நம்ம போட முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சேஃப்ட் ரிட்டர்ன்ஸ்க்கு டெப்ட் மார்க்கெட் அப்போ சொல்லி கொடுத்த மாதிரி டெப்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சார். ஸோ ஹெல்பிங் அச்சீவிங் தி லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிறது தான் ரிட்டையர்மெண்ட் மெயினாக பார்க்கக்கூடியது. அண்ட் மோர் ஓவர் இதான் ரொம்ப ரொம்ப நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எமோஷனலி டிசிப்ளினா இருக்கிறது உதவும் நமக்கு. ஸோ எப்போ நடக்குது நம்மளோட எமோஷனலாக மோஸ்ட்லி ட்ராப் பண்ணுறது தான் பெரிய பெரிய HNI கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாலும் சரி, ரீட்டைல் மார்க்கெட்ஸை பார்ட்டிசிபென்ட்ஸை நம்ம எப்படி பேனிக் கிரியேட் பண்ணலாங்கிற ஆஸ்பெக்ட்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த ப்ரிவென்ஸ் ஆஃப் இந்த பேனிக் செல்லிங் அவாய்ட் பண்ணணும். மார்க்கெட் பெரிய கிராஷ் வருதுன்னா உடனே ஃபர்ஸ்ட் மீடியாக்கு நியூஸ் வரும். மீடியா மூலமா நமக்கு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எமோஷனலி நம்ம வீக் ஆயிரும். நம்மளோட அசெட் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன ஆக போதுங்கிற பயம் இருக்கும். ஸோ இந்த பயத்தை மேஜரா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம பயம் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேனிக் செல்லிங்ல எல்லாரும் விற்கிறாங்க, நம்மளும் விற்கிறக்கூடிய சுச்சுவேஷன்ல போயிடுவோம். இந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கிராஷ் ஆகுது. ஸோ இந்த கிராஷிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பெரிய பெரிய கிளைண்ட்ஸும் சரி, பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அது பையிங் அட் ஏ லோ ப்ரைஸ். ஸோ ஆனால் நம்ம தப்பு பண்ணுறது மார்க்கெட் இறங்கும் போது நம்ம செல் பண்ணுவோம். நல்ல ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மலாக ஹியூமன் டெண்டன்சி அது. இந்த டெண்டன்சி அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான் எமோஷனலி டிசிப்ளினை கொண்டு போவோம். அது எப்போ கொண்டு போவோம்? அப்போ நம்ம வேற அசெட்லையும் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த எமோஷனல் டிசிப்ளின் நம்ம காப்பாற்றப்படுவோம். எப்படி உங்க ஷேர் மார்க்கெட் இறங்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த அசெட் மேலே போவோம்? நார்மலா கோல்டு மேலே போயிடும். கோல்டு மேலே போச்சுன்னா நமக்கு நம்ம அசெட் நம்ம போர்ட்ஃபோலியோல பெரிய லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நமக்கு ஈக்குவல் அசெட்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசா நமக்கு வந்து பாதிக்காது. நம்மளோட மற்றவங்க பயப்படுற மாதிரி நம்ம பயப்பட தேவையில்லை. எப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ அசெட் அலோகேஷன் பிரிச்சு வைக்கும்போது. ஸோ இது எமோஷனல் பயஸ் அண்ட் டிசிப்ளின் இருக்கும். ஹெல்ப் ஸ்டிக்ஸ் டு லாங் டர்ம் பிளானை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சார். ஸோ இது அதே தான் கான்ட்ரிபியூஷன் டு லாங் டர்ம் ரிட்டர்ன்ஸ். சிம்பிள் அலோகேஷன் டு 60 to 40% அவுட் பெர்ஃபார்ம் ரேண்டம் இன்வெஸ்டிங்ல பண்ணும்போது நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இதுதான் இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரீபேலன்சிங் அட்வான்டேஜ். ரீபேலன்சிங் அட்வான்டேஜ்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மோஸ்ட்லி சில பேர் 3 years ஆங்கிள் விட்டுருவாங்க. பட் அசெட் அலோகேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we used to do செமி குவார்டர்லி, செமி ஆனுவலி மாதிரி நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். உங்க போர்ட்ஃபோலியோஸ் நாங்கள் வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ ரிவ்யூ பண்ணும்போது எந்த அசெட் அதிகமான வேல்யூஷன்ஸ் இருக்கோ அதை குறைச்சிக்குவோம், எந்த அசெட் வேல்யூஷன்ஸ் கம்மியா இருக்கோ அதுல அதிகமாக அலோகேஷன்ஸ் கொடுத்துக்குவோம். ஸோ இது என்ன ஆகுனா நீங்க பண்ணக்கூடிய வேலையை இந்த ஸ்கீம் உள்ள ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களே பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ நமக்கு இதுல பெரிய பார்ட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பார்ட்டா எதுவுமே டிஃபரன்ஸ் தேவையில்லை. இதுல வந்து பயப்படணுங்கிற ஆஸ்பெக்ட் இதுல தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ இது அதை நம்ம நேரம் டிஸ்கஸ் பண்ணதுதான் ப்ரொடெக்ஷன் டூரிங் மார்க்கெட் கிரைசிஸ். அப்போ மார்க்கெட் இறங்குங்கிற பட்சத்துல நம்ம எப்படி அதை காப்பாற்றப்படுறதுங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இது வந்து சாம்பிள் அலோகேஷன் மாடல் சார். இது எப்படின்னா ஒரு கிளைண்ட் எப்படி வராங்கிறத மைண்ட் செட் பண்ணும். இப்போ நான் லாஸ்ட் சொன்ன மாதிரி யங் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்தா இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்தா எப்படி சூஸ் பண்றதுங்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் வந்து அலோகேஷன் கொடுத்துருக்கோம் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி. இந்த கன்சர்வேட்டிவ்ங்கிறது மினிமம் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஓரியன்டா பக்கத்தில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஈக்விட்டி 30%, டெப்ட் 60%, கோல்டு அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10% கொடுக்குறோம். இதே மாதிரி மாடரேட்னா 30 to 40 years வர்றவங்களுக்கு அந்த ரேஞ்சு உள்ளவங்களுக்கு ஈக்விட்டி 50%, டெப்ட் 40, கோல்டு. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு தியரி படி. பட் இது நம்ம கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்குவோம். நீங்களே மாத்திக்கலாம் உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி
நீங்க மாத்திக்கலாம். இது அக்ரெசிவா போறதுங்கிறது நார்மல் ரெக்கமெண்டேஷன் வந்து 25 to 30 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லி அக்ரெஷனா புஷ் பண்ணுவோம். 100% ஈக்விட்டி கொண்டு போங்க. பட் வி ஆர் கிவிங் 70% ஈக்விட்டி, டெப்ட் 20%, கோல்டு 10%. இல்ல ரியல் எஸ்டேட் 10% பண்ணிக்கலாம். நீங்க யோசிக்கலாம், ரியல் எஸ்டேட்ல 10% தான் அலோகேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ரியல் எஸ்டேட் நீங்க ஆவரேஜ் நீங்க புட்டுக்கதை பார்க்கலாம் சார். நீங்க நம்ம வந்து இப்போ வேல்யூஷன்ஸ் பார்க்குறோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லை 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ வேல்யூ பார்க்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு, HDFC ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லி. ஒரு மந்த்லி 10,000 தான் போடுறோம். 30 இயர்ஸ் ஃபண்ட் தான், 30 வருஷம் ஃபண்ட். ஒரு 30 இயர்ஸ்க்கு நம்ம 10,000 ருபீஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம்னா ஆனால் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா 23 கோடி கிட்ட இருக்கு. 22.69 crores இருக்கு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மந்த்லி 10,000 ருபீஸ். இது எப்படி கிடைக்கும்? இதே ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசித்து பார்க்கலாம். நீங்க நம்ம ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பார்க்க முடியுமாங்க? ஸோ இந்த ரியல் எஸ்டேட்ல அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஆனா நம்ம பார்க்கக்கூடிய ஜென்ரலா வந்து ஆளுக்கு ஒரு வீடு இல்ல இன்னொரு வீடு வாங்கினா வேல்யூஷன்ஸ் எங்கேயா போகுங்கிறது நமக்கு முன்னாடி பரபரப்பாக சொல்லி கொடுத்தது. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற கான்செப்ட் அதிகமா ஸ்ப்ரெட் ஆனது காரணம் வந்து இப்பதான் கோவிடுக்கு அப்புறம் டிஜிட்டல் ஃபார்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதிகமா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இதோட அவேர்னஸ்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு முன்னாடி. ஸோ இந்த அசெட் கிளாஸே பெருசா நம்ம ஐடியாவே இருக்காது. ஸோ இப்போ இந்த ஐடியாலாம் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண இது ஒரு முக்கியமான அசெட் கிளாஸா கன்சிடர் பண்றது ரொம்ப நல்லது சார். ஸோ இது வந்து டோட்டலா நம்ம அச்சீவ்மெண்டா இது என்னென்ன ஆஸ்பெக்ட்ல அலோகேஷன் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, கோர் ஆஃப் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்ல கிடைக்குது, ரிஸ்கை ரெடியூஸ் பண்றோம், ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது, இன்னொன்று என்ஃபோர்ஸ் டிசிப்ளினா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். பயப்பட தேவையில்லை, மார்க்கெட்டை பத்தி எதுவுமே யோசிக்க தேவையில்லை. அண்ட் எல்ஸ் அச்சீவ் யுவர் ஃபினான்ஷியல் கோல். முக்கியமான காரணமே உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் ஆகுதாங்கிறது தான் முக்கியம். ஸோ இது எல்லா ஆஸ்பெக்ட் பண்றதா அசெட் அலோகேஷன். இப்போ நான் வந்து முக்கியமா நம்ம எங்களோட ஸ்கீமுக்கு போயிடும் சார். ஒரே நிமிஷம். ஸ்கீம் தெரியுதுல்ல சார்? சார் இது வந்து HDFCல இந்த மல்டி அசெட் ஆக்டிவ் ஃபண்டா ஃபண்டுங்கிற பேரு சார். இது இந்த ஸ்கீம்ல என்ன பண்றோங்கிறது நம்ம என்ன சொல்லி, இது ஒரு ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான். 16 இயர்ஸ் இருக்கும். ஸ்ரீனிவாச ராமமூர்த்தின்னு சொல்லி ஒருத்தர். இது என்ன பர்பஸ்க்காக பண்றோம் அப்படின்னா, நீங்க நம்ம இவ்வளவு நாள் டிஸ்கஸ் பண்ண அசெட் அலோகேஷன் பேட்டர்ன்ல நாங்க எப்படி எங்களோட ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது, அது மாதிரி டெப்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. கோல்டுல எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிலையும் மேக்ஸிமம் ஒன்று கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் வச்சிருப்பாங்க, ETF சொல்லி டிமேட் மூலமா வாங்கிக்கிறதுக்கூடிய ஆப்ஷன். இல்லைன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், ஸ்கிரீன் விசிபிள் ஆகலாம் நினைக்கிறேன் சார். ஒரே நிமிஷம். இப்போ வருது இல்லை கேட்கல. ஓகே சார். இது வந்து நம்மளோட ஸ்கீம் லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன மாதிரி தான் சார். நம்ம இதுல பண்ணி அசெட் அலோகேஷன் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் மிக்சர் ஆஃப் அசெட் கிளாஸஸ் அஸ் பர் ஓன்ஸ் ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் டாலரன்ஸ் டு கிரியேட் லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி. ஸோ இது வந்து எங்களோட தீமா வச்சிருக்கிறோம். இதுல மேஜரா நாங்கள் எப்படி பண்றோம்னா, ஈக்விட்டி டெப்ட் கோல்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் சொல்றது எங்களோட ஓன் ஸ்கீம்ஸ்லேயே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் சார். எங்களோட பெஸ்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஜரா ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், HDFCயோட ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஃபோக்கஸ் ஃபண்டு, அப்புறம் மிட் அண்ட் ஸ்மால் கேப், மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ரெண்டாவது டெப்ட்ங்கிற போர்ஷன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அதே மாதிரி எங்களோட ஸ்கீம்ஸ், எங்களோட ஓன் டெப்ட் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி இருக்கு. அப்புறம் எங்களோட ஓன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கோல்டு ஸ்கீம்ஸ் இருக்கு, HDFC கோல்டு ஃபண்டுனே இருக்கு. இது வந்து நீங்க மார்க்கெட்ல என்ன கோல்டு பிரைசிங் வாங்குறீங்களோ அதே கோல்டு பிரைசிங்க்கு நீங்க இங்கேயும் வாங்கிக்கலாம் சார். நீங்க அந்த அதே பிரைசிங்ல தான் வரும்.
ஸோ நீங்கள் இதில் மந்த்லி எஸ்ஐபிஸ் மோடும் போடுறாங்க. கோல்ட்லேயே மாதம் மாதம் நீங்கள் எப்படி சிட் போடுறீங்களோ, கோல்டு சிட் போடுறீங்களோ, அதே மாதிரி இதுலேயும் எஸ்ஐபிஸ் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் டிஜிட்டல் மூலமாக கோல்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா இப்போ நீங்கள் நார்மலாக வாங்கினீங்கன்னா சீட்டு போட்டிங்கன்னா, இப்போ ஜிஆர்டியோ இல்லை எங்கேயோ ப்ரைவேட் இதில் போய் நீங்கள் கோல்டு சிட் ஃபண்ட்ஸ் போட்டிங்கன்னா, உங்களுக்கு மெச்சூரிட்டி முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கோல்டு வாங்கிடுவீங்க. அவங்களே புஷ் பண்ணி வாங்க வச்சிருவாங்க உங்கள் கோல்டு. அந்த கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, புஷ் அப். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் செய்கூலி சேதாரம் அந்த நேரம் நீங்கள் கொடுக்குற வேண்டியிருக்கும், பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எப்போ பே பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்போ மெச்சூரிட்டி உங்களுக்கு எப்போ கோல்டு வாங்கணும்னு ஆசைப்படுதோ, அது 5 இயர்ஸ்க்கு அப்புறமோ 10 இயர்ஸ்க்கு அப்புறமோ அப்போ நீங்கள் கோல்டு என்னைக்கு செல் கொடுக்குறீங்களா, இன்னைக்கு கொடுத்ததுலேருந்து 2ஆவது நாள் உங்களுக்கு ஃபண்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி என்ன மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க. பட் நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க, தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் கோல்டு டேரக்டாக சீட்டில் போய் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாதம் அவங்களுக்கு 11 மந்த்ஸுக்கு போட்டால் போதும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் கோல்டோட ரிட்டர்ன்ஸே அவங்களுக்கு அதுக்கு மேலே கிடைக்குங்கிறது தான் இதில் நான் சொல்ல வரும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் எமோஷன்ஸ் இந்த மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும், இந்த 11 பாரில் செப்டம்பர் இந்த பில்டிங் ஸ்ட்ரைக் நடந்த யூஎஸ்ல நடந்த ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் டவுனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேனிக் செல்லிங், இந்த COVID-19, இந்த ரஷ்யா உக்ரைன் வார், ஸோ இந்த மாதிரி குளோபல் ஃபினான்சியல் கிரைசிஸ் வரும்போது எல்லாமே மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த பயத்தை போக்கணும், அதுதான் இது. ஸோ டைமிங் மார்க்கெட்டை வந்து நம்ம கணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கணிக்க முடியாது சார். நாங்கள் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம் வந்து ஹை டைமா லோ டைமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பாசிபிலிட்டி நாங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவோம். எந்த டைமிங் இது ஹை டைமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம், லோ டைம் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம். மார்க்கெட் வில் ஆல்வேஸ் கிவ் 12 to 13% ரிட்டர்ன்ஸுங்கிறது எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். பட் நம்ம வந்து அதுக்கான டைம் கொடுக்கணும், பேஷன்ஸ் டைம் கொடுக்கணுமே தவிர, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து. ஸோ இதில் நெகட்டிவ் கோரிலேஷன் சொல்லி சொல்லுவோம். இதில் எப்படின்னா, இந்த ஈக்விட்டி டெப்ட் கோல்டுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த அசட்டுமே ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்க, ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு அசட் நல்லா பண்ணும், ஒவ்வொரு அசட் நல்லா பண்ணாது. ஸோ இந்த காம்பினேஷன் நம்ம போடும்போது எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இப்போ ரிஸ்க் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 14% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா 19% உங்களுக்கு ரிஸ்க் அலோகேஷன்ஸ் இருக்கணும் சார். அதாவது வாலட்டாலிட்டி மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் 18% நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், 14% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு. பட் டெப்டை பொறுத்த வரைக்கும் 6% கிடைக்கணும், 6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு 5% ரிஸ்க் எடுக்கிறோம். 5% ரிஸ்க்குங்கிறது இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்னு நம்ம சொல்லுவோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ 14% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா அப்படின்னா 15% ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அது ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த காம்பினேஷனில் நாங்கள் போகும்போது இதில் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரிஸ்க் எடுக்கிறது 14% ரிட்டர்ன்ஸ்க்கு 14.9% நமக்கு வாலட்டாலிட்டி ரிஸ்க் இருக்கும். ஸோ அதனால கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு 13 to 14% நார்மல் ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜாக கிடைச்சிடும் நமக்கு, ப்ளஸ் ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறோம். லிக்விடிட்டி ஈஸி. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. இன்னைக்கு க்ளோசர் கொடுத்தீங்கன்னா அடுத்த 2ஆவது நாள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு வந்துடும். அதே மாதிரி டேக்ஸ் எஃபிஷியன்சி, இதில் வர 2 வருஷத்துக்கு அப்புறம் வர ப்ராஃபிட்டுக்கு 12.5% டேக்ஸ் பே பண்ணணும் சார். மற்றபடி இந்த டேக்ஸ் எஃபிஷியன்சியுமே வந்து மற்ற அசட்டை கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டேக்ஸ் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் தான். இதுக்கான டைம் வந்து நம்ம அடிஷனலாக கொடுக்குறோம். நம்ம 3 to 4 இயர்ஸ் டைம் பீரியடில் கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக பண்ணுறது, நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது இதில். ஸோ இதை ப்ரெசென்டிங் தான் இது மல்டி அசட் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது நம்ம போட்டுருக்கோம். எங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஈக்விட்டி இதில் எவ்வளோ 80% வரைக்கும் கொண்டு போகலாம், டெப்ட் 50 அண்ட் கோல்டு வந்து 30% கொண்டு போகிறோம். ஸோ இந்த பேஸ் அலோகேஷன் எங்களோட மேஜர் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண மாதிரி மிட் கேப், ஸ்மால் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் இந்த மாதிரி கொண்டு போகிறோம். ஸோ இந்த ஈக்விட்டி அலோகேஷன் டாக்டிக்கல் அண்ட் டெப்டில் எப்படி கொண்டு போகிறோங்கிறது இருக்கு. அதே மாதிரி எந்த செக்டார் நல்லா பண்ணுமோ அதுக்கு மாதிரி நாங்கள் மூவ்மெண்ட் பண்ணிடுவோம் இதில். ஸோ இதில் நாங்கள் அலோகேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் சார், இதில் எவ்வளோ அலோகேஷன் நாங்கள் எங்கெங்கே கொடுக்குறோம்னு சொல்லி. முதல்ல பேஸ் அலோகேஷன் நாங்கள் கொடுத்துருவோம். எங்களோட பேசிக் ஸ்கீம்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கீமில் ஒரு 4 ஸ்கீம் அலோகேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எந்த ஸ்கீம் அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் நல்லா பண்ணுமோ அதுக்கான எக்ஸ்ட்ரா அலோகேஷன்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய நீங்களா இப்போ வந்து எந்த செக்டார் நல்லா பண்ணும், டெக்னாலஜி நல்லா பண்ணுமா, பேங்கிங் நல்லா பண்ணுமா யோசிக்கிறத விட பெட்டர் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் நிறையா இருக்காங்க, ஈக்விட்டி அனலிஸ்ட் நிறையா இருக்காங்க. தே வில் டிசைட் எந்த ஸ்கீமில் சூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது அவங்களுக்கு இது ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க நம்மளை விட. பிகாஸ் தே ஆர் மோர் இன் டு அந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறதுனால அவங்க ஒரு எக்ஸ்பர்டைஸாக இருக்கும்போது தே வில் சூஸ் த கரெக்ட் ஸ்கீம்ஸ். அதில் வர ரிட்டர்ன்ஸை நமக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும் அவங்களால. ஸோ அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம். இப்போ எங்களோட கிளாஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் 17, 18 கொடுத்துருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது நான் ஒரு நிமிஷம். இதில் அடுத்து வந்து ஷார்ட் டேர்ம் இதே மாதிரி டெப்ட் ஃபண்ட்லேயும் நம்ம கொடுக்குறோம். டெப்ட் ஃபண்ட்லேயும் ஷார்ட் டேர்ம், டெப்ட் டேர்ம், அந்த லோ டூரேஷன் ஃபண்ட், மீடியம் இந்த மாதிரி இருக்குது சார். இது ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம்.
டெப்ட் ஃபண்ட்னா நம்ம கடன் பத்திரம். ஏன்னா நம்மளோட பர்பஸே என்னன்னா, நம்ம அவங்களோட பணம் கொடுக்குறோம். அவங்க அதுல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். இதுல உள்ளுக்குள்ள நம்ம இன்டெப்தா போனோம்னா, நம்ம இன்னும் நிறைய அதை பத்தி அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன் பிட்வீன் டைம் நம்ம அந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பொசிஷன்லாம் பார்க்க வேண்டாம். அவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு 12-13% கிடைக்கும் அப்படின்னு தைரியமா சூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டு. இப்போ லாஸ்ட் 1 இயர் இந்த கோல்டு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். கோல்டு அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி இப்போ நாங்கள் குறைச்சிருக்கிறோம். கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருக்கிறோம். ஏன் கோல்டு ஆல்ரெடி ஸ்பீக்ட் அப், நிறைய பீக் ஹைல போயிடுச்சு. ஸோ இந்த பீக்ல இருந்து இன்னும் அலோகேஷன் அதிகமாக கொடுத்தோம்னா நம்ம ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகம். அப்படிங்கிறனால we have reduced the gold investment strategy. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ங்கிறது ஆஸ்பெக்ட், மார்க்கெட் இறங்கும் போது லாஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா 15% இறங்கி இருக்கு. மார்க்கெட் இறங்குற பெரிய டிராப் மார்க்கெட்ல 15% நடக்குதுன்னா இந்த ஸ்கீம் வந்து -3% இறங்கி இருக்கு. மிக முக்கியமான காரணம் வந்து கோல்டும் டெப்ட் ஃபண்ட் இருக்கிறதுனால இது ப்ரொடெக்ஷன் நம்ம காப்பாத்து. நம்மளோட பிரின்சிபலா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது சேவ் பண்ணிடுது நம்ம. ஸோ இதுதான் முக்கியமான பார்ட்டு. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 10.97, லாஸ்ட் 3 இயர் பார்த்தீங்கன்னா 16.35 கொடுத்துருக்கோம். சின்ஸ் இன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா 15.34 கொடுத்துருக்கோம் சார். இது பெஞ்ச் மார்க்கை விட we are given more than 3% அதிகமாகவே நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் ஆஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். இதில் இது ஏற்கனவே டேக்ஸ் சொன்ன மாதிரி 12.5% டேக்ஸ் இதில் நமக்கு அப்ளிகபிள். ஆஃப்டர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுக்கும்போது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கும்போது 12.5% நமக்கு அப்ளிகபிள். அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா இருந்தா எடுத்துக்கலாம். அதுக்கு இன்கம் என்ன டாக்ஸ் லெவல் இருக்கீங்களோ அதை நீங்க பே பண்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இதுல முக்கியமான ஆஸ்பெக்ட். மல்டி அசெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக நம்ம இதை பிச் பண்றோம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுவேன். ஏற்கனவே நம்மளோட சேவிங்ஸை நம்ம பாதுகாக்கிறது முக்கியமான வேலை. அந்த முக்கியமான வேலையை நம்ம ஈஸியா கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி ஃபண்டு அவங்களே பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவா இந்த ஃபண்டை போடவா அந்த ஃபண்டை போடவாங்கிறத நம்ம சூஸ் பண்றதை விட அவங்களே பார்த்து சூஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஏன் அதை பத்தி கவலைப்பட போறோம். அதனால அந்த கவலையை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அவாய்ட் பண்ணிடலாம். இது அவாய்ட் பண்றதுக்கான பெஸ்ட் ஃபண்டா நாங்கள் பார்க்குறோம் மல்டி அசெட் ஆக்டிவ் ஃபண்டா ஃபண்டுங்கிறது. ஸோ இது வந்து ஸ்ரீனிவாஸ் ராமூர்த்தி பார்க்குறாரு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 rupees இருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் லோன்னா என்னன்னா நம்ம ஃபண்டை விட்டு வெளியே போகும்போது 1 இயர்க்குள்ள நீங்கள் வெளியே போனீங்கன்னா 1% நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஒரு 15%, அதாவது 1 லட்சம் போட்டிங்கன்னா 15,000 ரூபாய்க்கு எக்ஸிட் லோடு கிடையாது. ரிமைனிங் 85,000 ரூபாய்க்கு 1% எக்ஸிட் லோடு வரும். ஸோ இது மட்டும்தான் இந்த ஃபண்டோட மேஜர் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி HDFC மல்டி அசெட் ஆக்டிவ் ஃபண்டோடது. இதுதான் நான் வந்து உங்களுக்கு மெயினாக பிச் பண்ண வந்தது. இப்போ இது நான் ஏற்கனவே ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 16.35, இன்செப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 15.34, மார்க்கெட்டே 12.43 தான் கொடுத்துருக்கு. பட் சின்ஸ் அசெட் ஆஃப் எல்லா அசெட்டும் காம்பினேஷனாக இருந்தாலுமே we can able to give more than 15% ரிட்டர்ன்ஸுங்கிறது இதில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்கீம்ஸில். சார் லாஸ்ட்டாக ஒரே ஒரு இந்த ப்ரெசன்டேஷன் மட்டும் உங்களுக்கு வியூ ஆகுதா சார்? லாஸ்ட் இது ஒன்று மட்டும் ஒரு 5 minutes முடிச்சிருங்க சார். இது கடைசி எங்களுக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபண்ட். இது வந்து ஆல் கேப் ஈக்விட்டி டைவர்சிஃபைட் ஃபண்ட், HDFC டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஆல் கேப் ஃபண்ட் ஆக்டிவ் ஃபண்டா ஃபண்டு. இது ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, செப்டம்பர் 29 ஓப்பன் பண்ணோம். அக்டோபர் 1லேருந்து ஸ்டார்ட் ஃபார் ரீபர்ச்சேஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதோட பெரிய ப்ளஸ்ங்கிறது நான் முக்கியமான சைடு மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லா சைடும் வந்தீங்க. இப்போ நீங்கள் அதில் பார்க்கும்போது என்னென்ன பண்ணியிருந்தீங்கன்னா, நண்பர்களே, இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? டவுட்ஸ் இருக்குங்களா? அமர்நாத் சார், நீங்க பேசுறது வாய்ஸ் கிளியரா கேட்கல. கேக்குதா சார்? இப்போ கேக்குதா சார்? இப்பதான் கேக்குது. சரி சார், ஓகே சார். இது முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து இது வந்து இந்த ஒரே ஃபண்ட் மட்டும் லாஸ்டா HDFC டைவர்சிஃபைட் ஆல் கேப் ஈக்விட்டி ஆக்டிவ் ஃபண்டா ஃபண்டு. இது என்ன மெயின் பர்பஸா இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோங்கிறத நான் சொல்லி, இது ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணது அக்டோபர்ல. ஸோ இது மெயின் பர்பஸ் என்னன்னா சார், கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் வேணும், பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எனக்கு கோல்டு வேண்டாம், எனக்கு கோல்டு நான் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறேன், இல்லை
எனக்கு டெப்ட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் தேவையில்லை, எனக்கு ஈக்விட்டில கொஞ்சம் நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நாம என்ன பண்றோம்னா we are having a own flagship schemes சொல்லுவோம். STC மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப், இந்த மாதிரி ஒரு 7 ஸ்கீம் எடுத்திருக்கிறோம். இந்த 7 ஸ்கீம்ல we are investing in our over ஒரு 4.5 லட்சம் கோடி கிட்ட கவர் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இதை நாங்க பாக்குறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 21 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபண்ட்ஸ் இது எல்லாமே ஆவரேஜா ஒரு எல்லா ஸ்கீமே மினிமம் 15 to 21 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபண்ட்ல. ஸோ அந்த ஃபண்டை பாத்தீங்கன்னா மோர் தென் 4.5 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பாருங்க மினிமம் வந்து 17 to 60, 13ல இருந்து 17% வரைக்கும் மேக்ஸிமம் 10 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்செப்ஷனே பார்த்தீங்கன்னா 19% வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இதுல ஆவரேஜா எஸ்ஐபி போட்டிருந்தாலே நான் அந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் சொன்ன மாதிரி மினிமம் 10,000 போட்டிருந்தாலே நீங்க 23 கோடி கிட்ட இருக்கு. எல்லா ஃபண்ட்ஸுமே மினிமம் நீங்க இன்செப்ஷன்ல இருந்து பண்ணியிருந்தோம்னா ஆவரேஜா மினிமம் வந்து 1.5 to 3 crores மினிமம் ரிட்டர்ன்ஸாவே நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல மட்டும்தான் we are planning for this investment. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து மொத்தம் 400 ஸ்டாக்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அது பிளஸ் மார்க்கெட்ல ஒரு 85% டோட்டல் மார்க்கெட் கேப்ல கவர் பண்ணிடுறோம். ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லுவோம். எல்லா கம்பெனிஸும் புட்டுக்குதர எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுல 85% அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் நாங்கள் கொண்டு போயிடுறோம். 33 இன்வெஸ்ட்மெண்ட் டீம் இதுல ஹேண்டில் பண்றாங்க. பிளஸ் 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே இதுல இருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டை நம்ம எதுக்காக சஜஸ்ட் பண்றோம் அப்படி இந்த டைமிங்ல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டியில ஷேர் மார்க்கெட்ல எந்த ஸ்கீம்ஸ்ல எந்த செக்மெண்ட் நல்லா பண்ணுதோ அதுல அலோகேஷன்ஸ் நாங்க நிறைய பண்ணி அதுல வர லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து முன்னாடி பார்த்தது நம்ம மல்டி அசெட் டிஃப்ரெண்ட் அசெட்ல போட்டோம். இதுல வந்து அப்படி இல்லை, டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ்ல ஈக்விட்டி மார்க்கெட்ல எங்கிட்ட என்ன பெஸ்ட் ஸ்கீம்ஸ் இருக்கோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன ரிட்டர்ன்ஸ் பார்க்க போறோங்கிறதுல இதுல போட்டிருக்கோம் இதுல. ஸோ இதுல சில ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டர்னல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். அதுல என்ன பேசிஸ்னா லிக்விடிட்டி சென்டிமெண்ட்ஸ், வேல்யூவேஷன்ஸ் அண்ட் மேக்ரோ மெத்தட்ஸ்ல நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டெப்தா மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸான ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து தே வில் டிசைட் எந்த வேல்யூஷன்ஸ் நல்லா இருக்கு, மிட் கேப் நல்லா இருக்கா, இல்ல ஸ்மால் கேப் நல்லா இருக்கா, இல்ல லார்ஜ் கேப் நல்லா இருக்கா, இல்ல மிக்சரா போடலாமா, இது எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணி தே ஆர் பிளானிங் ஃபார் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதையுமே என்னன்னா கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஈக்விட்டி பேர் போட்டிருக்கேன், பட் எனக்கு பயம் இல்லை, HDFCல இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, இது 100% எனக்கு சேஃப்டியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கிற நம்பிக்கையில நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த பிரிட்ஜ் பண்ணோம். இதை நாங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து நார்மலா 13 சொன்னோம். பட் இப்பவே எங்களுக்கு வந்து 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சது 10 ரூபா 40 காசு இருக்கு வித்தின் பீரியட் ஆஃப் 1 monthல. ஈவன் தோ மார்க்கெட் நான் எங்கேயுமே போகல, மார்க்கெட் அதே இடத்துல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் இது. ஸோ இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 1 year 2 years அப்புறம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பா இந்த ஸ்கீமுமே ஒரு 3 yearsக்குள்ளே டபுள் ஆகிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புமே உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுலயும் அதே ஃபண்ட் மேனேஜர் தான். ஸோ நான் ஃபண்ட் மேனேஜர் வந்து ரெண்டுமே அந்த ஆக்டிவ் ஃபண்டா மல்டி அசெட்டுக்கு பார்க்கக்கூடியவரும் இதே தான் இதுல பண்ண போறாரு. அவர் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் சூசிங் த பெஸ்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் HDFCல என்ன பெஸ்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இதுல எப்போ கோல்ட்ல போடலாம், எதுல டெப்ட்ல போடலாம், இதுல பொறுத்த வரைக்கும் இதுல எப்போ எந்த ஸ்கீம் பெஸ்ட் ஸ்கீம் HDFCல பண்றோம், அதுல நாங்க எவ்வளவு அலோகேஷன்ஸ் அதிகம் பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இதுல இருக்கு. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம பெருசா பார்க்க முடியாது, ஏன்னா பிகாஸ் இது இப்போதான் ஆரம்பிச்சு ஓப்பன் ஆயிடுச்சு. 10.3ல இருக்கு இப்போ NAV. ஸோ இது போக போக we are expecting more from the inflow வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷனும் இதுல ஃபண்ட்லேயே கொடுக்கலாம். HDFCன்னு சூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபண்டை போட்டிங்கன்னா we are covering all the மேஜர் 7 ஸ்கீம்ஸ்ல கவர் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து நீங்க வந்து பெஸ்ட்டாவே நீங்க கிளைண்ட் HDFCக்கு சஜஸ்ட் பண்ண அந்த ஸ்கீம். ஸோ இதுதான் மேஜரா நான் சொல்ல வந்தது. ஏன்னா அசெட் அலோகேஷன்ஸ் எப்படி பண்றோம், லாஸ்ட் 3 yearsல நாங்க எப்படி இந்த அசெட் அலோகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மல்டி அசெட் ஆக்டிவ்ல. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இண்டஸ்ட்ரியில நாங்க பெஸ்டா பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத ஹைலைட் பண்றோம் சார். ஆமா. சோஃபார் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கேளுங்க சார். இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் நாங்க சொல்ல வந்தது இன்னைக்கு. இதுல ஒரு முக்கியமான ஸ்லைட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்லைடு, இதுல இதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்லைடு விசிபிளா இருக்குல்ல சார்? கொஞ்சம் லாஸ்ட் ஸ்லைடு தான். தெரியுதுங்க, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே ஃபைன் சார். ஸோ இது டோட்டலா பாத்தீங்கன்னா சார் இது எல்லா அசட்டோடது இருக்கு. இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இண்டெக்ஸ் கமாடிட்டின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் கமாடிட்டினா இப்போ சென்செக்ஸ் நிஃப்டி 50 எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 yearல, நம்ம ஸ்கீம்ஸ் அதாவது நம்ம இண்டெக்ஸ்ல எது பெஸ்ட்டா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுல அனலைஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதுல நீங்க பார்க்கலாம் ப்ராட் பேஸ்டுனா நிஃப்டி 50 சொல்றது ப்ராட் பேஸ்டு. செக்டார்னா நம்ம எந்த செக்டார் நல்லா பண்ணிருக்கு லாஸ்ட் 1 year 3 years 5 years 10 yearsக்கு.
அதே இதுல கீழே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி கோல்டு எப்படி நல்லா பண்ணிருக்கு, சில்வர் நல்லா எப்படி பண்ணிருக்கு. இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பெஸ்ட் எந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் சார், ஃபாலோட் பை சில்வர். சில்வர்லேயே கமாடிட்டியில் வரும். ஸோ சில்வர் இந்த 2 அசெட் தான் லாஸ்ட் 1 இயர் நல்லா பண்ணிருக்கு. மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா 10.0 கொடுத்துருக்கு. பிஎஸ்சி சென்சஸ் 8.7 கொடுத்துருக்கு. ஸோ புட் டுகெதரா பார்த்தீங்கன்னா இந்த அசெட்ல நம்ம எதை சூஸ் பண்றது நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த ஆஸ்பெக்டை பார்க்க மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வி ஆர் கம்மிங் வித் மல்டி அசெட். அந்த மல்டி அசெட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல நீங்க எதையுமே நீங்க இந்த மாதிரி செக்மெண்ட்டை பிரிச்சு பார்க்கணும், எது ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கு. நிறைய பேர் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்கன்னா எதை பண்றதுனே ஐடியா இருக்காது. ஸோ இந்த ஐடியா இல்லாதவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா அந்த ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். அதனால தைரியமா அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. அந்த மல்டி அசெட் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃபர் இன்வெஸ்ட் பண்ணுறது பிளஸ் HDFC டைவர்சிட்டி ஈக்விட்டி ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃபர். இந்த 2 ஃபண்ட்ல நீங்க எது சூஸ் பண்ணாலுமே உங்களோட பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இருக்கு. 3 இயர்ஸ் வியூ மினிமமா போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஸோ ஃபார் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம் சார். எனக்கு என்னோட ப்ரெசன்டேஷன் இதோட முடிஞ்சிருது. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். நண்பர்களே, கேள்விகள் எது இருந்தா கேளுங்க. சொல்லுங்க யுவராஜ். சார், HDFCல இன்கம்ப்ளெக்ஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. ஸோ அதோடைய டாக்ஸேஷன் மட்டும் என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஆமா சார், அது ஈக்விட்டி டாக்ஸேஷன் சார். ஏன்னு சொன்னீங்கன்னா அது வந்து இன்கம் பிளஸ் ஆர்பிட்ரேஜ் அதுல இருக்கு. ஆர்பிட்ரேஜ்ங்கிறது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கும் சார். ஆர்பிட்ரேஜ் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்ல வாங்கி இன்னொரு மார்க்கெட்ல செல் பண்றது. NSE-லயோ BSE-லயோ வாங்கி செல் பண்ணுவாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங் பண்றது எப்படின்னா NSE-ல ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல வாங்குவாங்க, கேஷ் மார்க்கெட்ல கேஷ் மார்க்கெட்ல வாங்கிட்டு ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஒரு 5 to 6% ஈக்விட்டி எக்ஸ்போசர் எடுத்துருப்போம். அதுல ஸோ இதுல ஈக்விட்டி எக்ஸ்போசர் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 40ல இருந்து 65 வரைக்கும் எடுத்துக்கலாம். 35 to 65 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 65% ஈக்விட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பிகம் ஈக்விட்டி டாக்ஸேஷன். பட் ஃபண்டா இருக்கிறனால எப்பயுமே சார் நார்மலா பொறுத்த வரைக்கும் ஃபண்டா பொறுத்த வரைக்கும் டெப்ட் டாக்ஸேஷனுக்கு போவோம். டெப்டோட டாக்ஸேஷன் என்ன இருக்கோ அதான் அப்ளிகபிள் ஆகும். பட் இது வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷன்ல கன்வெர்ட் ஆயிரும் உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ 2 இயர்ஸ் வியூ எடுத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கும் போது இது ஈக்விட்டி டாக்ஸேஷன் ஆயிடும் சார். உங்களுக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன்னா உங்களுக்கு 12.5% டாக்ஸேஷன் பண்ணுவாங்க. வேறு கேள்விகள் எதுவும் இருக்குங்களா நண்பர்களே? கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? ஓகே, சொல்லுங்க யுவராஜ் சார். வேற எதுவும் கேள்விகள்? நம்ம ஏஎம்சியோட கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டை பத்தி ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும். கண்டிப்பா சார். அது நம்ம மோஸ்ட்லி நீங்க வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ் ஓரியன்ட் பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். அப்படிதானே சார்? அந்த மாதிரி ஆங்கிள் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறீங்க இல்ல? இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் நான் கேட்கிறேன். இப்போ நான் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்றேன் சார். அது என்னன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ங்கிறது நம்ம நார்மலா என்ன பண்றோம், ஃபுல்லாவே வந்து கார்ப்பரேட்ஸோட கடன் பத்திரத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். கரெக்ட் தானே சார்? ஸோ அந்த கடன் பத்திரத்துல நம்ம என்ன பண்ண போறோம் இங்க ஸ்கீம்ஸ்ல, நம்ம ஸ்கீம்ஸ்ல என்ன பண்ணி OITM சொல்லுவோம், ஈல்டு டு மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். அந்த ஈல்டு டு மெச்சூரிட்டி எவ்வளவு கிடைக்கும்? இப்போ நமக்கு நார்மலா ஸ்கீம்ஸ்ல போட்டா இவ்வளவு நாள்ல இருந்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? இப்போ கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லாங் டேர்ம் சார். ஒரு 4.5 இயர்ஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் யோசித்தோம்னா ஒரு 7.5 to 8% OITM காமிக்கும். OITMனா ஈல்டு டு மெச்சூரிட்டி. இப்போ போட்டீங்கன்னா நான் வாங்கியிருக்கிற பேப்பர்ஸ் கவர்மெண்ட் பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் டாக்ஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, புட் டுகெதரா எவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 4 வருஷம் நம்ம வெயிட் பண்ணோம்னா 7.5 to 8% இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷனிங் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த ஃபண்ட் 2010 ஆரம்பிச்சது. இப்போ அதை வந்து பார்க்கறது வந்து அனுபம் ஜோஷின்னு ஒருத்தர் பார்க்குறாரு. ஸோ இதில் கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 21% கொடுத்துருக்குறோம். அது போக மேக்ஸிமம் கார்ப்பரேட் பாண்டோட ஈல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 74% கார்ப்பரேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதில் இருக்கு. கார்ப்பரேட் பாண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இருக்கு. ஸோ இது உங்களுக்கு மெச்சூரிட்டி வைஸ் பார்க்கும்போதும் சரி, இப்போ 7%ங்கிறது நம்ம மினிமம் ஒன்று, 7.2ங்கிறது மினிமம் சொல்லியிருக்கிறோம் OITMங்கிறது. இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் உங்களுக்கு கூடுது இல்லை குறையுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்லை ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இது மெச்சூரிட்டி டியூரேஷன் வந்து 4.5 இருக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இதை விட கூட வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து டியூரேஷன்ஸ் பீரியட் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் இறங்குச்சுன்னா இது வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னொரு மடங்கா ஒரு 4.1% எக்ஸ்ட்ரா ஈல்டா போகும், 1.2% எக்ஸ்ட்ரா ஈல்டா போகும்.
நண்பர்களே, கேள்விகள்? சார் இப்போ இந்த டேக்ஸேஷன் பற்றி சொன்னீங்கல்ல, 12.5%, அது என்ன சார் மீனிங்? எக்ஸாம்பிள் இப்போ 10 lakhs ரிட்டர்ன்ஸ் வருது ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னா அதில் 2.5 lakhs ஐ மீன் அதை பேஸ் பண்ணி. ஆமாம் சார். இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன் சார். இப்போ ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த 10 lakhs வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு 13 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். உதாரணத்துக்கு 13 lakhs இருக்குது, ஒரு 3 lakhs ப்ராஃபிட் இருக்கு. இப்போ வந்து நமக்கு 12.5 இந்த 3 லட்சத்துக்கு மட்டும் நம்ம டேக்ஸ் பே பண்ற மாதிரி வரும். அந்த 3 லட்சத்துக்கு 12.5% நீங்க பே பண்ற மாதிரி வரும் சார். ஓகே. இப்போ 3 லட்சத்துக்கு 12.5னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும் சார் உங்களுக்கு ஆவரேஜ் டாக்ஸ் பாத்தீங்கன்னா. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல வரும். ஓகே ஓகே. ஒரு வருஷத்துக்கு உள்ள இருந்தா தான் ஷார்ட் டேர்ம் இருக்கிறதுனால இது வந்து 3 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல வந்து ஒரு 1.5 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. அந்த எக்ஸம்ஷன்ஸ் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் அந்த 12.5% டேக்ஸ். அப்போ 30,000 கூட வராது, அதுல பாதி தான் வரும். ஓகே. சப்போஸ் இதுவே வந்து இப்போ நான் இப்போ மேரிட்னு வச்சுங்க, இப்போ ஒய்ஃப் நேம்ல இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணானா அதுக்கு சுத்தமாக டேக்ஸ் வராதா? ஏன்னா உங்களுக்கு 12,000 வருது. ஆமா, இப்போ இருக்க நியூ டாக்ஸ் ரெஜிம் படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இதுல நீங்க அதை நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நீங்க. சோ அது பெஸ்ட். இதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நம்ம டாக்ஸேஷன் பத்தி ஒரு தனியாவே நம்ம பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கான டாக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சுட்டு நான் அடுத்ததுக்கு போகலான்னு பாக்குறேன். ஒண்ணு, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க எடுக்கிற அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அந்த ரிட்டர்ன்ஸை நீங்க பேரலல்ல இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா அந்த வருஷம் கணக்கு வந்திருந்ததுன்னா அதுக்கு டாக்ஸ் இருக்காது. இப்போ உங்களுடைய இப்போ ராஜேஷ் சொன்ன உதாரணத்தை எடுத்துக்குவோம். அதாவது 10 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 13 லட்சம் வருது. அந்த 13 லட்சத்தை நீங்க வித்ட்ரா பண்றீங்க, பண்ணிட்டு திரும்ப ஒரு 13 லட்சம் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல 12 லட்சம் சம்வாட் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, ரீ இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. அப்படி நடக்கும் பட்சத்தில் அதுக்கு வந்து டாக்ஸ் இருக்காது. ஏன் டாக்ஸ் இருக்காதுன்னா நீங்க எடுத்த ப்ராஃபிட்டை திரும்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல டாக்ஸ் இருக்காது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன வழிகள் இருக்கு டாக்ஸை சேவ் பண்றதுக்கு. டாக்ஸை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்காதீங்க. இன்னொன்னு, இந்த முக்கியமான செலவுகளை தவிர்த்து இந்த SWP வழியாலாம் எடுக்கும்போது உங்களுக்கு டாக்ஸே பெரும்பாலும் வராது. ஸோ அதனால வந்து டாக்ஸை வந்து இன்னைக்கு இன்னும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு 12.5% இருக்கு. அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 1.5 லட்சம் என்ன சொல்றது எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் நாளைக்கு பாலிசியை மாற்றுவாங்க. ஒரு 5 years எவ்ரி இயர் இங்கே வந்து இன்கம் டேக்ஸ் பாலிசிஸ் மாறிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்தில் என்ன சொல்றது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷன்ஸ் இருந்தாங்க. அடுத்து 7.5 லட்சம்னாங்க. இப்போ 12 லட்சம்ன்றாங்க இன்கம்க்கு, இல்லையா? ஸோ அப்போ நாளைக்கு இதை விட மாறலாம். ஸோ நம்ம டாக்ஸேஷனை பற்றியான ஒரி வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல வந்து பெரிய கோடீஸ்வரங்களுக்கு வேணா அது வந்து ஒரு சவாலாக இருக்கலாம், மற்றபடி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே, இந்த சந்திப்பு நிறைவு பெறுவதற்கான நேரம் வந்து விட்டது. ஓகேங்களா? மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்றது ஒரு நியூட்ரிஷியன் ஃபண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஆரோக்கியமான உடம்புக்கு ஒரு நியூட்ரிஷியன்ஸ் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எல்லா விதமான சத்துக்களும் அடங்கிய சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் ஒன்லி புரோட்டீன் மட்டும் கொடுக்க மாட்டார். புரோட்டீன் மாதிரி எதனா கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும், விட்டமின்ஸ் வேணும், எல்லாமே வேணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி டயட்டை பிரிச்சுருவாங்க. வெறும் சாதத்தில் நெய்யை குழச்சி சாப்பிட்டா பத்தாது. கூடுதலாக முட்டை, கறி, மீன், கீரை எல்லாமே வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுட்டு தான் நல்ல ஒரு டயட் ஃபுட்டாக நம்ம
நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு ஃபண்டு தான் இது, மல்டி அசட் அலோகேஷன்ஸ். இதில் வந்து ஈக்விட்டி மட்டும் கிடையாது. ஈக்விட்டின்றது கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். அது மட்டுமே உடம்புக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ப்ரோட்டீன் மட்டுமே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் உடம்புக்கு என்ன சொல்கிறது, அதர் மினரல்ஸ் டெஃபிஷியன்சின்றது இருக்கும். அப்போ அது பேரலாக நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுக்கணும், வெல்த்லையும். ஸோ அது மாதிரியான ஒரு வெல்த் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த மல்டி அசட் அலோகேஷன். அப்போது ஈக்விட்டியில் ஒரு 50%, பாண்ட் மார்க்கெட்டில் ஒரு 20%, கோல்டு இடிஎஃப்ல ஒரு 20%, அண்ட் அதர் ஃபண்ட் அதில் வந்து ஒரு 10%, இப்படி பிரிச்சுக்கிறது. இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸில் ஒரு அசட் வந்து நல்ல வேல்யூ கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1.5 இயர்ஸில் கோல்டோட அப்ரிஷியேஷன் வந்து நியர்லி 50%. ஸோ இந்த பீரியடில் மல்டி அசட்டில் இன்னொரு விஷயம் நடந்தது. ஈக்விட்டி மார்க்கெட் வந்து லாஸ்ட் 1 இயரில் வந்து ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரல, லம்சமாக கொண்டு வரல. 26,200 வந்து போன வருஷம் 2024 செப்டம்பரில் இருந்துச்சு. இப்போவும் அதே 26,100, 200 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் சொல்லுங்கள்? ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட்டாக இல்லை. ஆனால் இந்த பீரியடில் மல்டி அசட் அலோகேஷன் வந்து ப்ராஃபிட் கொண்டு வந்துச்சு. எப்படி கொண்டு வந்துச்சு அப்படின்னா, இந்த பீரியடில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருந்த அந்த பர்சன்டேஜை மல்டி அசட் அலோகேஷன்ஸில் ஃபண்ட் மேனேஜர் வந்து குறைச்சிப்பார். ஏன்னா ஃபண்டு ஈக்விட்டி வந்து தொடர்ந்து விழுந்துக்கிட்டே வருது அப்படின்னும் போது அதோட பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டு இங்கிட்டு கோல்டு வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எப்போவுமே அப்படிதான். ஒரு மாதிரி கோல்டுக்கும் ஈக்விட்டிக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பாண்டு மார்க்கெட்டுக்கும் அப்படிதான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈக்விட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா பாண்டோட விலை, கோல்டோட விலை இதெல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கும், வீக்காக ஆகும். கோல்டு அதாவது எப்போ வந்து அன்சர்டனிட்டி வருதோ அப்போ வந்து கோல்டுக்கான டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க, ஈக்விட்டிலேருந்து வெளியில் வருவாங்க. ஸோ அப்போ வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டோட நேச்சர். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபண்டில் போடும்போது ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்றது இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கிறதும் உண்டு. அதாவது 2022 நடந்த மாதிரி எப்படின்னா, கோல்டு பெருசாக ஏறலை அண்டு மெதுவாக என்ன சொல்கிறது, மெதுவாக ஏறிக்கிட்டே இருக்கு ஒரு சைடு. அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு, அதே மாதிரி பாண்டு மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்படியும் நடக்கும். இப்படி நடக்கும்போது அந்த வருஷத்தில் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு வந்து நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்டை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்தது. ஸோ இதுதான் இந்த ஃபண்டோட நேச்சர். நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு 4 ஃபண்டு நம்ம எப்பவும் கீப்பப் பண்ணணும் அப்படின்னா அதில் நான் இந்த ஒரு ஃபண்டை அவசியம் சொல்வேன். மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு கண்டிப்பாக ஒன்று வச்சுக்கணும். 2வது ஃப்ளெக்ஸி கேப் ஒன்று வச்சுக்கணும். ஃப்ளெக்ஸி கேப் எப்போவுமே ஃபண்ட் மேனேஜருக்கு பயங்கர சவாலாக இருக்கும். ஃபண்ட் மேனேஜரோட எஃபிஷியன்சி அண்ட் அவங்க டீமோட எஃபிஷியன்சி அதில் தான் நல்லா தெரியும். அது எப்போவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கொண்டு வரும். ஃப்ளெக்ஸி கேப் இல்லாட்டினா மல்டி அசட் மல்டி கேப், அதில் வந்து ஃப்ளெக்ஸி கேப்ன்றது பெஸ்ட்டு. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது, பாண்டு என்ன சொல்கிறது, சேவிங்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான சேவிங்ஸ் ஃபண்ட், அதாவது பாண்டு மார்க்கெட்டுக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குமான ஒரு கம்பைன், அந்த இதில் நம்ம பண்ணி வைக்கலாம்.
அதுக்கடுத்து பியோர் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் ஒரு 8 to 10% கொடுக்கும். ஸோ அந்த ஃபண்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 கேட்டகரியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து எப்பவுமே ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே இருக்கும். மார்க்கெட்டில் என்ன விதமான அன்சர்டனிட்டி இருந்தாலும் பாசிட்டிவாகவே இருக்கும். இப்படி 4 ஃபண்டு சேர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரே ஒரு ஃபண்டு அத்தனை வேலையும் பண்ணும். அதுதான் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இந்த ஒரு ஃபண்டை நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். அதுவே தானே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வகையான ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு டிட்டர்மினேஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த டிட்டர்மினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சரியான ஃபண்டை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கறது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக எங்களுடைய பொறுப்பு. ஸோ ஏன்னா நீங்கள் ஜெயிக்கும்போது தான் நாங்கள் ஜெயிக்கிறோம். நீங்கள் எங்களோட கைகோர்த்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எங்களோட ஏயுஎம் வேல்யூன்றது கூடுது. அதில் இருந்து தான் எங்களுக்கு வந்து 0.5% கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போது உங்களுடைய சக்ஸஸ் எங்களுக்கு அவசியம். ஸோ அப்போ நாங்கள் கவனமாக ஒரு நல்ல ஃபண்டாக உங்களுக்கு கொடுப்போம். லாங் ரன்னுக்கு வரக்கூடிய ஃபண்டாக கொடுப்போம். உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சரியான கைடன்ஸை கொடுப்போம். ஸோ ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் வழியாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா லாங் ரன்னுக்கு உங்களுடைய ஃபண்ட் அப்படின்றது சேஃபாக இருக்கும். பல புது ஃபண்டு வரும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்கு அதை பற்றியான நாலேஜை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய வெல்த்தை வந்து அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா உங்களுடைய வெல்த் கிரியேஷனில் தான் அவருக்கு சக்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய நிதி சார்ந்த திட்டங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் தாராளமாக எங்களை அணுகலாம். எங்களுடைய ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இங்கே நான் கொடுக்குறேன். 8220230035. இந்த நம்பரை நான் சேட் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் வேண்டிய நல்ல நிதி ஆலோசனைகளை கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இதில் மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் அண்ட் டைரக்ட் ஷேர் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கவங்களும் எங்களை அணுகலாம். அதே மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்ஸை நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் வாங்கலாம். பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டாலும் எங்களை அணுகலாம். எங்களுக்கு வந்து கடன் வாங்கணும் ஐடியா இருக்குது, எனக்கு ஹோம் லோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தாலும் உங்களுக்கு சரியான வங்கிகளில் உங்களுக்கு வாங்கி தர வேண்டியது என்ன சொல்கிறது, அந்த பொறுப்பையும் நாங்கள் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது போன்ற நிதி சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை கொடுக்கவும், ஒரு நல்ல தெளிவை கொடுக்கவும், உங்களுடைய பணத்தை மிச்சப்படுத்தவும், உங்களுடைய பணத்தை வந்து பெருக்கவும் நிச்சயமாக ஒரு நல்ல ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியும். அதற்காகத்தான் நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம், படிச்சிருக்கோம், பயிற்சி எடுத்திருக்கோம். இது மாதிரியான சந்திப்புகளை தொடர்ந்து நடத்துகிறோம். ஸோ அடுத்த வாரமும் நம்மளுடைய சந்திப்பு இதே நேரம், அதாவது வியாழக்கிழமை மாலை 6 மணி to 7 மணிக்கு நடக்க இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து தொடர்ந்து அறிமுகப்படுத்துங்க. இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கணும். நீங்களும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். இந்த என்ன சொல்கிறது, கம்பெனிஸ், அதாவது ஏஎம்சிஸ் இருக்காங்களே, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சிஸ் அண்ட் அதர் ஏஎம்சிஸ், அவங்களும் ஜெயிக்கணும். அண்ட் இந்த நாடும் ஜெயிக்கணும். இது வந்து உலகமே சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சி. கண்டிப்பாக இதில் வந்து எல்லாரோடைய பங்களிப்பும் இருக்கிறதுனால நிச்சயமாக வெற்றி தான் இருக்கும். அதனால் நிச்சயமாக தைரியமாக நீங்கள் முதலீடு செய்யலாம். நீங்கள் முதலீடு செய்கிறது பொருளாதாரத்தில், உலக பொருளாதாரத்தில் மற்றும்
அதுல நல்லா செயல்படக்கூடிய நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தில். ஸோ அதனால தைரியமா நீங்க முதலீடு செய்யலாம். ஸோ உங்களுடைய என்ன சொல்றது, ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. எங்களுடைய சேவையை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்போம். இது மாதிரியான சந்திப்புகள் வழியாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிதி சார்ந்த அறிவை நம்ம வளர்த்து கொள்வோம். கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. முக்கியமா இந்த நிகழ்ச்சியில மிக சிறப்பாக மல்டி அசட் அலோகேஷன் பற்றி எடுத்து கூறிய திரு அமர்நாத் அவர்களுக்கும் ஹெச்டிஎஃப்சி டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ கார்த்திகேயன் சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம விடைபெறுவோம். நிச்சயமா அடுத்த வாரம் இதே மாதிரியான ஒரு சந்திப்பில் நம்ம கலந்துக்கிட்டு தொடர்ந்து நம்ம இது மாதிரியான பல நல்ல விஷயங்களை பேசுவோம். தேங்க்யூ.